டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது இன்னைக்கு ரொம்ப நிறைய இருக்கு. யாரை கேளு, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் சொல்கிறது பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, ரொம்ப ஹோம்ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுங்க. சின்ன குழந்தைங்க மக்கள் காலேஜுக்கெலாம் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவள் ஒரு தினசா ப்ராஜெக்ட் அது இதுன்னு அவள் ஒரே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமாங்கிற. வேலைக்கு போகிறவா கேட்கவே வேண்டாம், ஒர்க் ப்ரெஷர்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து விடுறது எல்லாருக்கும். எல்லா ஏஜுக்காராளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் இந்த படித்து வேலைக்கு போகிற டயத்தில் அந்த வேலை சரியாக கிடைக்கலன்னா, அப்போ அவள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்கலைனாலோ, இந்த கேம்பஸில் செலக்ட் ஆகலைனாலோ, அவள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கலைன்னா அவள் அதை ஒரு டிப்ரெஷனுங்கிற ஒரு இதுக்கு போயிடுறான். மனசை கொஞ்சம் விட்டுடுறா. ஒரு சில குழந்தைகள், எல்லாரும் அப்படி இல்லை, நிறைய பேர் விடாமுயற்சியோடு இருந்து அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு போவா. ஒரு சிலர் அதில் இந்த மாதிரி வந்து புலம்புறதை நான் பார்க்குறேன். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அந்த டிப்ரெஷனுங்கிற அந்த மன அழுத்தத்துக்கு போயிட்டானா அப்புறம் பின்னாடி பெரிய பாதிப்பில் கொண்டு விட்டுறனால முதல்லையே அதை முளையிலேயே கிள்ளி எறியணும். அப்போ ஆற்றுல இருக்கிற பெரியவாள்னு சொல்லணும், உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு தகுதிக்கு நீ எங்கேயோ போயிடுவோம், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், இந்த வேலை உனக்கு கிடைக்கலன்னா வேறு ஏதோ ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்க போகிறது, அதனால தான் இது உனக்கு தடங்கள் ஆயிருக்குன்னு ஆற்றுல இருக்கிறவாளும் என்கரேஜ்மெண்ட்டாக பேசிகிட்டே வரணும். அவளும் அந்த குழந்தைகளும் அந்த ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். ஓஹோ, இது நமக்கு கிடைக்கலையா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நல்லா அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறமே ஒழிய, நம்ம எல்லாம் பண்ணுறோம் நமக்கு கிடைக்கலையேன்னு உடனே மனசை விட்டுறக்கூடாது. அடுத்தது என்ன, அடுத்த முயற்சி என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்னன்னா பேசிக்காகவே நம்ம வந்து நம்மளையே நம்ம பாராட்டிக்கணும், நம்மளையே நல்லா நேசிக்க கற்றுக்கணும். ஆஹா, நமக்கு எல்லாமே தெரியுது, நமக்கு எல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது. அதே சமயத்தில் நம்ம எல்லாம் நல்லா தான் பண்ணுறோம், இது கிடைக்கலன்னா என்ன, அடுத்த தடவை கிடைச்சிட்டு போகிறது அப்படின்னு நம்மளை நம்ம நேசிக்க நிறையா கற்றுக்கணும். இதுதான் வந்து டிப்ரெஷனை பற்றி நான் நிறைய பேசிகிட்டே போகலாம், தொடர்ந்து பேசுவோம்.